சுபுகள் ஏன் வித்தியாசம் வருகிறது? உதாரணமா இப்ப நமக்கு 3:55க்கு ஷாஃபி பாங்கு சொல்லப்பட்டு ஒரு 4:15 போலதான் 4:15 ஹனஃபி அஸ்ர் ஆரம்பிக்கிறது. ஏன் இப்படி அநியாயம் பண்றியா அப்படின்னு அநியாயம் பண்ணி கேட்கல, ஏன் இப்படி நடக்குது? அதான் நம்ம கேள்வியினுடைய அசல். இது ஒண்ணுதான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா. ஹனஃபி ஷாஃபிக்கு இடையில உள்ள வித்தியாசம் அஸ்ருடைய வக்தில வித்தியாசம், வேற சுபுஹுல வித்தியாசம் இல்லை. மகரிபில யாருக்கும் வித்தியாசம் நமக்கு அறவே தெரியாது, ரமலான்ல பாக்குறோம். இஷால வித்தியாசம் இல்லை, அஸ்ர்ல மட்டும் வித்தியாசம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய நேரத்தை பற்றி நமக்கு விளக்குகிற பொழுது 2 விதமான ஹதீஸ்கள் வருகிறது. அந்த காலத்துல கிளாக் ஒண்ணு இல்லை, நம்ம டைம் பார்த்தலாம் அந்த காலத்துல இல்லை. தொழுகைய நம்முடைய அசல் சட்டம் அப்படியே பின்பற்றப்பட்டது. அசல் சட்டம் என்னன்னா, தொழுகை சுபுஹ் எப்படி தொழுவோம்? சூரியனுடைய உதயத்திற்கு முன்னால் ஒரு வெளுப்பு ஏற்படும். சூரிய உதயத்துக்கு முன்னால் ஏற்படக்கூடிய வெளுப்பை அடிப்படையாக வைத்து சுபுஹ் தொழுகிறோம். லுஹர் எப்படி தொழுகிறோம்? சூரியன் நடு உச்சிக்கு வந்து லேசா சாஞ்சதும் லுஹர் தொழுகிறோம். இது அசல் சட்டம். இதை நமக்கு இப்ப மணியாக்கி தந்திருக்கிறார். அஸ்ர் எப்படி தொழுகிறோம்னா, அந்த காலத்துல ஒரு குச்சியை நட வேண்டிய வீட்டுக்குள்ள இல்ல, நல்ல சூரியன் அடிக்கக்கூடிய வெளிச்சம் அடிக்கக்கூடிய இடத்துல ஒரு குச்சியை நட்டு வச்சிடும். அந்த குச்சி வந்து என்ன செய்யும்? குச்சியினுடைய நிழல் வளரும், எதிர் திசையில வளர்ந்துட்டே போகும். வளர்ந்துட்டே போய் ஒரு அளவு, ஒரு குச்சியினுடைய ஒரு அளவு நிழல் வந்தால் அஸ்ருடைய வக்த் ஆரம்பித்து விட்டது என்று ஒரு ஹதீஸில் வருகிறது. இன்னொரு ஹதீஸ்ல அப்படி அல்ல, அது இன்னி வளரும். சூரியன் சாயுது. ஏன் வளருதுன்றதுக்கு நமக்கு சயின்டிபிக்கலி தெரியும். சூரியன் வந்து சுத்தி சுத்தி வந்து மேற்கு பகுதியில சாயுது. பூமி என்பது உருண்டை வடிவம். உருண்டை வடிவமாக இருப்பதால் அதில் இருக்கக்கூடிய குச்சியில அந்த நிழல் கூடுதலாயிட்டே வரும். 2 நிழல், அதாவது குச்சி 5 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர் வந்த பிறகுதான், நிழல் 10 சென்டிமீட்டர் வந்த பிறகுதான் அஸ்ர் ஆரம்பமாகும் என்று இன்னொரு ஹதீஸ். முதல் ஹதீஸ் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய பட்டியல், சட்டையியல் எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னால இவங்களுடைய வக்த் ஆரம்பமாகும். ஹனஃபி மதுஹப்ல 2 நிழல் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்தால்தான் இந்த ஹதீஸ் வருவதன் காரணத்தினால் நாம் அதை வக்தின் அடிப்படையில் எடுக்கிறோம். இதுதான் ரெண்டுமே ஹதீஸின் அடிப்படை. ரெண்டுமே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. ரெண்டிலுமே நமக்கு நன்மை இருக்கிறது. சில சமயங்கள்ல நிர்பந்தமா நாம எங்கேயாவது போய் கல்யாண வீடுகளுக்கு போயிட்டு வந்திருப்போம், தொழுக மறந்துட்டுனா ஷாஃபி மதுஹபின்படி தொழுக வக்து போயிட்டா கூட சில ஆள் ரொம்ப வேதனைப்படுவாங்க. 2 தடவை ஹனஃபி ஷாஃபி மதுஹபில் எத்தனை தடவை வேணாலும் தொழுகலாம். ஒரு தடவை கலாவா தொழுதுட்டு சில பேணுதல் உள்ளவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றி அதாவாத்து ஒரு தடவை தொழுதுகிறாங்க. என்னை அறியாமல் பிந்து விட்டது, யா அல்லாஹ் நான் கலாவாகவும் தொழுது கொள்கிறேன், இமாமுல் ஆலம் டைம் பிந்தது, அந்த நேரத்திலும் தொழுகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே தொழுகிறேன். இஹ்திலாஃபில் அய்யிம்மத்தி ரஹ்மத்துல் லில் உம்மா, இமாம்களுடைய கருத்து வேறுபாடு ரஹ்மத் என்பார்கள். அந்த அடிப்படையில் நேரம்